அவரு நல்ல பொருத்தமான அதிகாரிங்க. நல்ல பொருத்தமான அதிகாரி. ரொம்ப நாணயமா இருப்பாங்க. நிர்வாக திறமை உள்ளவங்க. நான் வேளாண்மை துறையில செயலாளராக இருக்கும் பொழுது அவங்க கூட நான் வேலை செய்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்ப அவங்க சர்க்கரை துறை ஆணையராக இருந்தாங்க. அதனால எனக்கு நேரடியா அவங்களுடைய பணிகளை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நல்ல சிறந்த அலுவலர், நல்ல பாரம்பரியம் மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா வெங்கட்ரமணன் சொல்லிட்டு அவரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். அவரு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப நாள காலத்துக்கு முன்னால நிதித்துறை செயலாளராக இருந்தாரு. அதுக்கு பிறகு மத்திய அரசுல போய் செயலாளராக பணிபுரிந்தார். அப்புறம் கடைசியில் அவர் ஓய்வு பெறும் பொழுது ரிசர்வ் பேங்க் கவர்னராக தான் ஓய்வு ஆனாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம். இவர் கிரிஜா வைத்தியநாதன் இந்த தலைமை செயலாளர் பதவிக்கு ரொம்ப பொருத்தமானவருங்க. நல்ல வேலை செய்வாரு. அவருடைய பணிக்காலத்துல அவரு நல்ல சிறப்பாக பணிபுரிய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல திரு ஆதிமூலம் நிர்வாக திறமை வாய்ந்தவர், அவர் சரியான ஒரு தேர்வு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள். இப்பொழுது அவர் முன் இருக்கக்கூடிய உடனடி சவால்கள் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க திரு ஆதிமூலம்? இப்ப இருக்கிற சவால்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப முதலமைச்சர் இவர் தற்காலிகமாக தான் இப்ப இருக்கிறாரு, இப்ப இருக்கிற முதலமைச்சர். அதனால அதோட இல்லாம அவருக்கு முதலமைச்சராக இருப்பதற்கு சவாலான பணிகள் நிறைய இருக்கு. அந்த பணிகளை ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியான கிரிஜா வைத்தியநாதன் நல்ல அவருக்கு துணையாக இருப்பாரு. நல்ல ஆலோசனைகளை வழங்குவாரு. நிர்வாகத்தை சீர்திருத்தத்திற்கு அவர் உதவியாக இருப்பாருங்க.